எனக்கு எப்படா எங்கேயாவது அந்த ஊருக்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் வாகன சத்தங்கள் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகும்னு பார்த்தனால சென்னையில் பெரிய ஒரு மால் ஒன்றுக்கும் இப்படி தங்கிலீஷிலேயே திருப்ப தமிழ் எழுதாமல் அதுக்கான சரியான உச்சரிப்புகள் எழுதணும். விற்கிற விலைகளை விட இங்கே வந்து அதிகமான விலைகள் தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் நாயெல்லாம் படுத்துட்டார். இந்த வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஹிந்திக்காரறாங்க. இந்த வடக்கன் சந்தை இதுக்கு கீழே கொண்டு கிடக்குடா. அதுதான் இந்தியா இல்லை தருவீங்களா? இங்கிலீஷில் வாசிக்கிறத விட தமிழில் எழுதியிருக்கிறத வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அப்படியோ இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் போட்டிருக்கணும். சென்னையிலே மிகப்பெரிய மாலுக்குள்ள நிற்கிறோம். அவ்வளோ பெரிய பிராண்ட். என்ன தான் பிராண்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரையில் தமிழில் பேர் இருக்கணுமாட்டா வேண்ட மாதிரி இங்கே ஒருத்தருக்குமே தெரியக்கூடாது நாங்கள் எந்த பொருளும் வேண்ட வரையிலேட்டு. இதுதான் எங்களோட இடம். ஸ்பா இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் சென்னையில் ஒவ்வொரு இடங்களாக வந்து பார்த்து கொண்டு வரோம். தமிழ்நாடு வந்ததுலேருந்து அவ்வளவு நெரிசல்னு தான் சொல்லலாம். அவ்வளோ க்ரௌட், எக்கச்சக்க ஆட்கள், அதோட வாகனங்கள் ரெண்டு வரைக்கும் சுற்றி, அதோட சத்தங்கள் ரெண்டு வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு வெயில் வெக்க சொல்லி வேலை இல்லை. அது டிப்ரெஷனாக இருக்குது. எப்படா எங்கேயாவது அந்த ஊருக்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் வாகன சத்தங்கள் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகும்னு பார்த்தனால சரி கூடிய விரைவில் வந்து அடுத்த இடத்துக்கு போகிறோம். அதோட இன்றைக்கு இரவு நாங்கள் சென்னையிலேருந்து வந்து விடைபெற போகிறோம். அதுக்கு முதல் இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் பெரிய ஒரு மால் ஒன்றுக்கும் வந்து நாங்கள் கூடுதலாக இந்த எங்களோட இடங்களுக்கு கொழும்புக்கு போனால் கூட நாங்கள் அங்கே இருக்கிற பெரிய மாலை காட்டியிருப்போம். அதேமாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய மால் ஈவி மால்னு சொன்னோம். அந்த மாலில் எப்படி இருக்குண்டு என்ன மாதிரி இருக்குண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூ அதுக்கு தான் இஏ மால்னு சொன்னவன். அது என்ன மாதிரி இருக்குன்னு உங்களோடைய பகிர்ந்து கொள்கிறோம். இதில் பிவிஆர் சினிமா, ஃபன் சிட்டி இது எல்லாமே இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குண்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். பாருங்கள், முன்னால் வந்து ஆட்டோக்கார் வந்து சண்டை பிடிக்கணும். இன்றைக்கு வந்து சண்டே அண்டபடியாக சரியான க்ரௌடாக இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் அதோட வெளியில் அடிக்கிற வெக்கைக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஏசி காற்று வேணும். மால் என்ட்ரன்ஸ் வா எப்படி இருக்குது? குழு குழுன்னு இருக்கா? அந்த மாதிரி இருக்குது. இதை நாங்கள் விடியவே வந்திருக்கோணுமே. மெரினா பீச்சுக்கு போய் ஃபுல் வெயில் வேண்டிட்டு இப்போ தான் அங்கே போயிருக்கணும். ஆனால் அங்கே போனது நல்லது தான். கணக்க விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து இவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். இங்கே மாலில் எங்கட மாலில் எல்லாம் வந்து இடம் அதுதான்டா எனக்கு அதுதான் பெரிய இடங்கள் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இடங்கள்லேயும் வந்து சேல்ஸ் போட்டு இங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். சரி, கொஸ்டின் கவனிங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து தமிழில் போட்டிருக்கீங்க. இப்போ பெரிய பெரிய இங்கிலீஷ் பிராண்ட் என்னவாக இருந்தாலும் அதில் தமிழ் பேர் கேஎஃப்சி என்று தமிழில் போட்டிருக்கணும். இங்கே வேறுங்க இப்படியான விஷயங்கள் வந்து வரணும். எங்களோட ஊர்கள்லேயும் வரணும். ஆனால் இப்படி தங்கிலீஷிலேயே திருப்ப தமிழ் எழுதாமல் அதுக்கான சரியான உச்சரிப்புகள் எழுதணும். எக்கோ அது வந்து கட்டாயம் நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ இதில் ஒரு கஃபே செட்டப் பண்ணுறது நடுவில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. ஆனால் சரியான பெருசண்டவை அன்னையாக்கள் சொல்லிவிட்டோம் வந்து சரியான பெருசண்டவை. ஆனால் இதில் பார்த்தா 2 ஃப்ளோர் தான் இருக்குது. பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு முதலே சொல்லக்கூடாதானே. கூடுதலாக எங்கள் இதில் 1-2 பேர் தான் ப்ரொமோஷன்ஸ் போடுவேணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாலுக்கு நடுவில் கீழே எக்கச்சக்க பேர் ப்ரொமோஷன்ஸ் போடுறீங்க. அப்படியும் வெளியில் விற்கிற விலைகளை விட இங்கே வந்து அதிகமான விலைகள் தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். வெளியில் எவ்வளோ நேரம் நாங்கள் நடந்து தெரிஞ்சிருக்கும், இதில் நடந்து தெரிஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து ஏசி ஒரு இடத்துல 7 கட்டத்தில் நான் அப்படியே கீழே இருந்துட்டேன். ஒரு இடத்துல 7 கட்டத்தில் நான் கீழே இருந்துட்டேன். சரின்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஆள் எழும்பும், எப்போ பொடி எடுக்கலாம். ஒரு கட்டத்தில் நான் எல்லாம் படுத்துட்டார்.
நீ பார்த்து விட்டுருக்க எப்போ பொடி எடுக்கலாம். ஓ நித்திர தூக்கு என்னென்னு சொல்கிறது, அவ்வளோ நடதானே இன்னுமே வடிவாக ரெஸ்ட் எடுக்கல பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம் வச்சுக்கணும். கூடுதலாக இந்த வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஹிந்திக்காரறாங்க. இந்த வடக்கன் சந்தை வேல் சொல்லியிருந்தாரு. அப்படி டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த ஸ்டிக்கர் ஐட்டங்கள். ஃபோட்டோ ஃப்ளாஷ்பேக் இதில் வந்து கணக்கு பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ இதில் எடுக்கிறதுக்கு கணக்கு பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இதுக்கு கீழே கொண்டு கிடக்குடா. அதுதான். ஹலோ வேணாம் தருவீங்களா எங்களை கேட்டுக்க? நாங்கள் இந்தியாவில் தருவீங்களா? இந்தியாவில் தருவீங்களா? பேங்க் அக்கௌண்ட் திறக்கலாமா? இந்தியா ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட் திறக்கலாம். பாஸ்போர்ட் வச்சு ஒன்று திறக்கலாமா? ஓகே ரைட். இப்போ என்னென்னா வந்து இந்த ஜிபே இருக்குது தானே, ஜிபே ஆட் பண்ணுறதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து திறக்கணும். அப்போ இதில் வந்து கிரெடிட் கார்டுன்றவா இப்போ நான் கேட்டேன், நான் வந்து திறக்கலாமாண்டு இல்லைன்ட்டு நான் ஏன்னா திறக்கேல ஆகும். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஆளை வச்சு திறக்கிறக்குரிய ஐடியா வந்து பண்ணணும். சரி என்ன ஒரே குழு குழுன்னு இருக்கிற போல குழு குழு குழு. ஆனால் எல்லாரையும் பார்த்தா என்னென்று சொல்கிறது இல்லைடா எப்படி வெள்ளையாக இருக்குது. அது கூடுதலாக எல்லா நாட்டிலேயும் சென்னை இருந்த வரைக்கும் வந்து தனி ஒரு இடம் இருந்தில்லை, எல்லா இடங்கள்லேருந்து வந்து எக்கச்சக்க பேர் வருவினோம். அப்படி கொழும்பு மேன் அப்படி தான் இதானுங்க. இதில் நான் இன்னத்தை ஒண்டா போய் காட்டுறது. அப்படியே நடந்து போவோம். கேஃபேஸ் எல்லாம் கிடக்கு. கப்பச்சினோ ஸ்டார்பக் இருக்குது தானே. ஸ்டார்பக் என்ன தெரியுமா? தேத்தனி கடை. ஆனால் பெரிய தேத்தனி கடை. மற்றது எங்களோட ஊர்களில் அந்த இந்த மாதிரி பெரிய பிராண்டெல்லாம் ஃப்ரான்சைஸ் தான் எடுத்து செய்யணும். அதில் பேர்கள் போட மாட்டோம், இதில் பேர்கள் போட்டிருக்கணும். பீவிங் பூமன். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, இங்கிலீஷில் வாசிக்கிறத விட தமிழில் எழுதியிருக்கிறத வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அப்படியோ இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் போட்டிருக்கணும். ஆனால் பரவாயில்ல. இன்னும் எங்களுக்கு பஸ்ஸுக்கு வந்து 2-3 மத்தியாலம் கிடக்கு. எங்கே போய் கழிக்கலாம்னு யோசிச்சு நாங்கள் இங்கே நின்றுட்டு போகலாம். ஆனால் இங்கே சரியான விலையாக தான் இருக்குது. வளமையாக இந்தி 590 நம்மளோட ஊர் காசுக்கு 2000. அப்போ பரவாயில்ல. பிவிஆர் சினிமா அந்த 1000 பாருங்க மேலே. எங்களை மாதிரி கணக்கு பேர் வந்து ஏசி பண்ணுறதுக்கு வந்துருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் மட்டும் ஏசி பண்ணுறதுக்கு வந்துருக்கோம். வந்து சென்னையிலே மிகப்பெரிய மாலுக்குள்ள நிற்கிறோம். வா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பசிக்குது, வைக்கைக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட்டா வயிறு வந்து ஊதின மாதிரி கிடக்கு, சாப்பிடவும் வந்து முடியலை. எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடக்கு பாருங்க. ப்ரமோஷன்ஸ் போகுது சம்மருக்காண்டி. பூமா பார்த்தீங்களா, பூமாவை தமிழில் போட்டிருக்கணும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிராண்ட். என்ன தான் பிராண்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரையில் தமிழில் பேர் இருக்கணுமாடா ரெண்ட மாதிரி பூமான்ட்டு போட்டிருக்கணும். கூடுதலாக மெயினாக இப்படியான இருக்கிற கடையில் விட கீழே இருக்கிற கடைகளுக்கு தான் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து போயிடும். சரி, நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தடிக்கிட்டுருக்காங்க. இது ரெஸ்ட் ரூம் மட்டும் போட்டு ஓய்வறை என்னென்னு தெரியுமா? ஓய்வு எடுக்கிறாரு. ஆனால் இது வந்து இது என்னென்னு சொல்கிறா, இந்த ரெஸ்ட் ரூமை எப்படி கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணினா வருதோ அப்படியே போட்டிருக்கான் ஓய்வறைன்ட்டு. இங்கே ஒருத்தருக்குமே தெரியக்கூடாது நாங்கள் எந்த பொருளும் வேண்ட வரையில்லைட்டு. ஆனால்
ஆனால் பெருசாக யாருமே வந்து ஒருத்தருமே வந்து கேட்க மாட்டோம் ஏன் டிகிரிகள் இவருங்க எல்லாத்துலேயும் தமிழ் இருக்கு இப்படி ஏதாவது செய்யுங்கடா கலர் பார் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு கடை ஒரு வியாபாரம் செய்கிறேன்டா கட்டாயம் தமிழில் பேர் இருக்கணுமன்றது வந்து முக்கியமான கட்டுப்பாடு போல இருக்கு காஃபி வேர்ல்டு காட்டன் வேர்ல்டு காட்டன் வேர்ல்டுக்கு அப்படியே காட்டன் வேர்ல்டுன்ட்டு அப்படியே போட்டது சரி இதெல்லாம் பிவிஆர் இருக்குது சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பார்ப்போம் இதில் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ப்ளே ஏரியா இருக்குது அதோட இங்கால பெரியாக்களுக்கான ப்ளே ஏரியா இருக்குது டைம் டு பார்ட்டி இதுதான் எங்கட இடம் பொருட்கள் வேண்டாட்டி வந்து இதில் ஏதாவது செய்து பார்க்கலாம் எப்படி இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிஸ்பிளேயில் போதில்லை இப்படி அவைகளுக்கு கண்ணில் தெரியும் அது அனுபவங்களை வந்து பயிரலாம் பார்க்கலாம் அடிக்க போகிறோம் போகிறோம் என்ன மாதிரி கோயின்ஸ் எடுக்கிறேன்னு கேட்கணும் ஒருத்தரையும் காணையில் எங்கள்கிட்ட வர அந்த அவங்கள்ட்ட சொன்ன அந்த ஜிபே இல்லை ப்ரைஸ் என்னன்றா கோயின்ஸ் போடுறது step to choice how to play inside coin to start the game properly use உனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேஸ் சின்னாக்களுக்கு மட்டுமல்ல பெரியாக்கள் அப்படின்ட்டு வெக்கச்சுக்கு பேர் விளையாடலாம் மற்ற இதில் வின் பண்ணுறாங்களுக்கு கிஃப்ட்டுகளும் வந்து கொடுத்து வந்துருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரோபோ செட்டப்பில் வச்சுக்கணும் நாங்கள் எப்படியோ இதால் போய் இங்கே பக்கத்தில் ஸ்பா இருக்குது இவ்வளோ தான் இதால் போய் அதால் வந்துடும் பெரிய பெரிய பிராண்ட் இது எல்லாமே வந்துருக்கு ஐஸ்கிரீம் குடிப்போமா ஆ சரி நடந்து களைச்சிட்டோம் அப்படி இறங்குவோம் எத்தனை ஸ்டெப் நடந்துருக்கிறோம் இந்த 10,000 11,000 12,000 ஸ்டெப் இடியிலேருந்து இப்போ மட்டும் நடந்துருக்கிறோம் ஆனால் போகிறதுக்கு இன்னும் பல தூரம் இருக்குது இவ்வளோ பெரிய பால் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு தாங்கிறோம் ஏதாவது இந்த கடைகளில் சாப்பிட்லாம்னு தான் யோசினாங்க ஆனால் வயிற்றில் இடம் இல்லை வயிறு வந்து ஊதித்தான் கிடக்கு ஆனால் இடம் இல்லை சரி இப்போ பார்த்துட்டு ஆட்டோவில் வந்து போய் கொண்டிருக்கிறோம் என்ன சம்பவம் பண்ணால் நாங்கள் எங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து தங்கியிருந்த ரூமில் தான் வச்சுருந்தோம் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு லோபியில் வச்சுருந்தோம் நாங்கள் இப்போ போய் எடுக்கணும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அதோட என்னென்னா வந்து இதில் ஆட்டோ போட்டினாங்க ரேபிட்டோ போட்டினாங்க ரேபிட்டோவில் ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டும் ஆனால் அவையில் வந்து அந்த அமௌண்ட்டை விட கூட தாங்க ஒன்று கேட்கணும் கேட்டால் பெட்ரோல் கூட வந்துட்டு அப்படி இல்லாட்டி கேன்சல் பண்ணுங்க ஆப்பில் ஒரு அமௌண்ட் காட்டினாலும் அதை விட கூட தாங்க ஒன்று தான் கேட்கணும் வேணா இல்லை அது கேட்க நோம்பலாக கேட்டவர் இவ்வளோதான் கொடுங்கன்னு கேட்காம இப்படி தான் பிரச்சனை 100 ரூபா தாரீங்களா அப்படின்னு கேட்டவர் கேட்டவன் டீ ஒன்று அடிப்போமா அடிப்போம் டீ ஒன்று அடிப்போம் இந்த ரோட்டு கடையில் டீ பண்ணாங்க அப்போ தொலைகிறோம்